நம்ம எல்லாம் அப்படியே நெக்குருக செய்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்து நம்முடைய முனைவர் கு மோகனராசு அவர்கள், மேனாள் பேராசிரியர், திருக்குறள் இருக்கை, சென்னை பல்கலைக்கழகம். திருக்குறளுக்கென்றே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட, வாழ்நாள் முழுவதும் திருக்குறளையே பேசிக் கொண்டிருக்கிற ஐயா மோகன்ராஜ் அவர்களை அன்போடு ஒன்றே உலகம், பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். இந்த வாய்ப்பினை வழங்கிய அனைவரையும், கேட்க அமர்ந்திருக்கும் அனைவரையும் கைகூப்பி வணங்கி என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்குகிறேன். பல பேர் சொல்வார்கள், இரட்டிப்பு மகிழ்ச்சி, இரட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். ஆனால் நான் முப்பால் கற்றவன் அல்லவா, அதனால் முப்பெரும் மகிழ்ச்சி. அதில் ஒன்று, நாங்கள் எடுத்த ஒரு முடிவு, ஒரே நாளில் 100 தலைப்புகளில் 100 இடங்களில் 100 மாநாடுகள் நடத்தி 100 மலர்கள் வெளியிடும் ஒரு கின்னஸ் சாதனை. இதற்கு அதிகமாக ஊக்கம் தந்து என்னை ஆற்றுப்படுத்தி நான் உற்ற துணையாக எல்லா வகையிலும் நிற்பேன் சொன்னவர் யார் தெரியுங்களா? நம்முடைய தமிழ் அவர் ஒரு மாநாட்டை நான் நடத்துகிறேன் என்ற பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல், இன்னொரு இடத்திலும் அந்த மாநாடு நடத்துவதற்கு நான் உற்ற துணையாவேன் என்று சொல்லி, நம்முடைய முன்னாள் மாணவர் மன்றத்தில் ஒரு மாநாடு நடப்பதற்கு ஏற்ற துணையாக நின்று, இந்த மாணவர் மன்றத்திலும் ஒரு மாநாடு, 100 மாநாடுகளிலே ஒன்றை நடத்துவதற்கு மாணவர்கள், அவர்கள் அமைப்புடையவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டார்களே, அது இரண்டாவது மகிழ்ச்சி. மூன்றாவது மகிழ்ச்சி, நம்முடைய தலைவர் பெருமகனார் அவர்களும் பொதுச் செயலாளர் பெருமகனார் அவர்கள் இல்லத்திற்கு வந்து என்னை கண்டார்கள். என்னை பற்றி சில செய்திகளை தெரிந்து கொண்டார்கள். அதன் பிறகு தொலைபேசியிலே அலைபேசியிலே அவர்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர்கள் சொன்ன ஒரு சொல், மூன்றாவது பெருமகிழ்ச்சி. இதனால் உள்ளூர் மகிழ்ச்சி. இப்ப நான் சொல்ல போவது வெளியூர் மகிழ்ச்சி. அவர்கள் சொன்னது என்ன தெரியுங்களா? இந்த மாநாட்டு ஒன்றை நீங்கள் கனடாவில் மட்டுமல்ல, நாங்கள் சிகாகோ தமிழ் மன்றம் என்ற பெருமைமிக்க அந்த மன்றத்தில் நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னார்கள். இதை விட என்ன மகிழ்ச்சி? சரி, நான் மறந்தே போனேன். இன்றைக்கு நான் வந்த பிறகு நம்முடைய அரசர் அருளாளர் பெருமகனார் சிங்கப்பூர்ல மாநாடு, சிகாகோல மாநாடு கமிஷன் நடத்துவோம். இதை விட ஒரு திருவள்ளுவனுக்கு, திருக்குறளை வாழ்வையாக கொண்டவனுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்க முடியும்? நம்முடைய ஞானசேகரன் ஐயா அவர்களும் நம்முடைய அரசு அருளாளர் ஐயா அவர்களும் உண்மையே அருளாளர்கள் தான். என்ன, எந்த நேரத்தில் நான் எங்கே தோல்வி விடுவோனோ என்னை எண்ணி ஆயுள்ளம் கொண்டு நாங்களும் சிகாகோவில் ஒன்று நடத்தி காட்டுகிறோம் என்று சொன்னார்களே, இதை விட முப்பெரும் மகிழ்ச்சி என்ன இருக்கு? அந்த முப்பெரும் மகிழ்ச்சியை நான் இங்கே நுழைந்த பொழுதே நான் உணர்ந்தேன். அது ஒரு பகுதி. இரண்டாவது, இந்த 100 தலைப்புகளிலே ஒரு தலைப்பு திருவள்ளுவருடைய எதிர்கால நிலை, தொலைநோக்கு பார்வை. இன்னொரு வகையாக சொல்வதனால் 7வது அறிவு. அதிலே ஒரு பகுதி, 100 தலைப்புகளிலே ஒரு பகுதி, அதிலே 12 உட்தலைப்புகள்.
நான் அதன் பிறகு ஆராய்ந்த பிறகு இன்னொரு 8 உட்தலைப்பு கண்டுபிடிச்சு 20 தலைப்பு. அதன் பிறகு என்ன செய்தேன்னா, சரி இங்க போறமே ஒரு 20 நிமிடம் சொல்றார்களே, ஒரு 5 தலைப்புலையாவது பேசிட்டு வந்துடலாமே அப்படின்னு எங்க பிள்ளைகள்லாம் எங்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஓடி வந்து ஒரு 5ஆவது போயிட்டு போயிடலாம் அப்படின்னு. ஆனா எனக்கு கொடுத்த காலம் 12 நிமிடங்கள். 5 தலைப்புகளை கொண்டு வந்த பிறகு அந்த 5 தலைப்பில் 2 தலைப்பு மட்டும் பேசினால் போதும் என்ற நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கேன். என்னை பொறுத்தவரை எது சொன்னாலும் ஒரு புதிய செய்தியை சொன்னால் நன்றாக இருக்கும் என்று முடிவெடுத்தவன் சென்னை பல்கலைக்கழகத்தில் 26 வயதிலே நான் திருக்குறள் ஆராய்ச்சி துறையை சேர்ந்த பொழுது முடிவெடுத்தேன். ஒரு புதிய ஆய்வு முடிவு இல்லாமல் எந்த ஒரு கட்டுரையும் வழங்குவதில்லை, எந்த ஒரு ஆய்வையும் இந்த உலகத்திற்கு நான் தரப்போவதில்லை என்ற முடிவெடுத்தேன். இன்றைக்கு 1000 புதிய ஆராய்ச்சி முடிவுகள் தந்த முதல் தமிழன் என்ற பெயரை பெற்றிருக்கிறேன். அது 8 தொகுதிகளாகவும் அந்த முடிவுகளை தொகுத்து தந்திருக்கிறேன். அதிலே 2 கருத்து தாங்க உங்கள் முன் வைத்தது. ஒன்று, நம்முடைய பண்டைய இந்திய மண் பெருமைமிக்க மண். அதிலே ஒன்று கடவுள் சார்ந்த சிந்தனை, ஒரு பக்கம் கடவுள் மறுப்பு சிந்தனை, இன்னொரு பக்கம் கடவுள் ஏற்பு சிந்தனை. மறுப்பு சிந்தனை என்று வருகின்ற பொழுது நமக்கு தெரியும், உலகாயுதம், சாங்கியம், சமணம், பௌத்தம் போன்றவைகள் மறுப்பு சிந்தனைகளாக ஆசிவகமும் அதனுள் இணைப்பதுண்டு. வைதீகம் என்பது கடவுள் ஏற்பு சிந்தனையோட உச்சக்கட்டத்தில் இருப்பது. நாங்களும் சரி உலக சிந்தனைகளை எல்லாம் ஆராய்வோம் என்று உலகத்தில் 31 அறிஞர்கள் மக்களை ஒருங்கிணைத்து கனடா, கலிபோர்னியா, சுவிட்சர்லாந்து, அதன் பிறகு கத்தார், துபாய் போன்ற நாடுகள் எல்லாம் ஒருங்கிணைத்து ரிக்வேதத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வோம். இந்த 10,552 பாடல்களில் 31 வரை கொண்டு ஆராய்ச்சி செய்வோம். பல முடிவுகள் கிடைத்தது. 6000 பக்கத்தில் அவர்கள் அதையெல்லாம் அட்டவணை போட்டு ஒவ்வொரு பாடலாக எடுத்து தந்தார்கள். அதில் கிடைத்த சில முடிவுகள், கடவுள் மறுப்பு சிந்தனை ஒரு பக்கம் இருக்க, ஏற்பு சிந்தனை என்று வருகின்ற பொழுது பெரிதும் அவர்கள் இயற்கையைத்தான் முதன்மைப்படுத்தினார்கள். இந்திரன், சூரியன், வருணன், இப்படி எல்லாமே இயற்கையாக நீங்க ரிவேதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இயற்கையின் வடிவமாக 32 கடவுளர்கள் சுத்தப்படுத்தினார், 33 கடவுளர்கள் சுத்தப்படுத்தினார். ரிக்வேதத்திலே பின்னால் அது 303 ஆகி அதன் பிறகு 3000 கூடுதலாக போவது கூட நம்ம ரிஷிகள் சொல்லி இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இயற்கை அடிப்படையாக கொண்டு முதல்ல முழுவதும் இயற்கை, அதை மனித வடிவமாக்கி அது இயற்கை இவர்களுக்கு துணை செய்வதாக அவரை கடவுளாக்கினார். அது ஒரு கற்பிதம், உண்மை இல்லை. அதன் பிறகு என்ன ஆகிறது என்றால், சாங்கியத்தில் ஒரு கடவுள் இல்லை என்ற மறுப்புடையது, ஆனால் பிரகிருதி என்ற ஒன்று உண்டாக்குகிறார்கள். பிரகிருதி அப்படி என்றால் ஏதோ ஒரு மூலப்பொருள், அது எதையும் படைக்கவில்லை, உலகத்தையும் படைக்கவில்லை, உயிர்களையும் படைக்கவில்லை. ஆனால் அதிலிருந்து எல்லாம் உலகமும் தோன்றியது, உயிர்களும் தோன்றியன என்ற கருத்தாக்கம் ஒன்று இருந்தது. அதற்கு எதிராக வைதிகத்தில் புருடன் உருவாக்கப்படுகிறான், புருஷன் உருவாக்கப்படுகிறான். அதை பெண்ணாக்கி இதை ஆணாக்கி இரண்டும் கலந்த பிறகு உயிரினங்கள் தோன்றுகின்றன என்ற கருத்தாக்கத்தை கொண்டு வர முயற்சித்தார்கள். அதில் இந்த உலக படைப்புக்கு என்று வருகின்ற பொழுது நீங்கள் கற்பிதத்தை தான் முதன்மாய் கொண்டு வருகிறார்கள். அதன் பிறகு அவங்களுக்குள்ளேயே இருக்கின்ற குழுக்கள், அந்த குழுக்களுக்குள்ளேயே ஒவ்வொரு கடவுளை உயர்த்தி பிடிப்பது உண்டு, அந்த கற்பனை கடவுளர்களிடையே. அதன் பிறகு குருடன் வருகிறான். ஒரு கடவுள் என்ற கோட்பாட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, உயர்ந்த எண்ணத்தில் 10வது மண்டலத்தில், ரிக்வேதத்தின் 10வது மண்டலத்தில் குருடன் வருகிறான். ஒரு குழு குருடன் என்று சொல்கிறது, ஒரு குழு விஸ்வகர்மா என்று சொல்கிறது, இன்னொரு குழு பிரகஸ்பதி என்று சொல்கிறது, உலகத்தை படைத்தவன். 3 குழு 3 இடம்
மொத்தம் 5 குழுவாக இருந்தார்கள், 13 குழுவாயிற்று என்று நமக்கு காட்டுகிறார்கள். அவர்கள் இந்த குழுக்களை வைத்துக் கொண்டு 3 வகையாக உலகத்தை படைத்தவனை பார்க்கிறார்கள். அப்ப அங்க ஒத்த கருத்து இல்லை. அவன் உலகத்தை படைத்தவன் என்று பார்க்கின்ற பொழுது அங்கே புருடன் வருகிறான், அடுத்து பிரம்மா வருகிறார், மனு தர்மத்தில் பிரம்மா வருகிறார், பகவத்கீதையில் கண்ணன் வருகிறார். அப்ப படைத்தவன் என்ற அடிப்படையில் கூட அங்கே ஒரு கற்பிதம் தான் நிலவுகிறது. அவரவருக்கு தோன்றுவதை சொன்னார்கள். இதை உணர்கிறார் திருவள்ளுவர். ஆத்திகம் ஆத்திகத்தோடு மோதுகிறது, நாத்திகம் நாத்திகத்தோடு மோதுகிறது, ஆத்திகமும் நாத்திகமும் மோதுகிறது, இகழ் உண்டாகிறது, மாறுபாட்டு உணர்வு உண்டாகிறது. இகழ்ந்த ஒரு அதிகாரம், அதற்காகத்தான் படைத்தார். மாறுபாட்டு உணர்வு உண்டாகிறது. அந்த மாறுபாட்டு உணர்வை யார் ஒருவன் படைக்கின்றானோ அவன் கேடுவிட்டு அறிவுடையவன் என்றார் திருவள்ளுவர். நான் இன்னைக்கு அரசியலோட பொருத்தி பார்க்காதீங்க. இன்னா அறிவினம் இகழென்னும் இன்னா அறிவினவர் சொல்லுவார், கடுமையாக காட்டுவார். ஏன்னா இகழ் உணர்வு வந்துருச்சுன்னா உடனே பிரிவினை உணர்வு, பகல் உணர்வு, பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய் என்பார். அதன் பிறகு பகை உணர்வு வருகிறது. பகை உணர்வு வந்தால் போர் உணர்வு வருகிறது. ஆக இது படிப்படியாக இகழ் பகலாகி, பகல் பகையாகி, பகை போராக மாறுகின்ற நிலைப்பாட்டை வள்ளுவர் அப்படியே தூரெங்கும் படைத்து காட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. பகல் கருதி பற்றா செய்யும், இகழ் கருதி இன்னா செய்யாமை நன்றுன்னு கூட கெஞ்சினார் திருவள்ளுவர். பிரிவினை செய்யலாம் புரியுது, ஆனா அவன் மேல மாறுபாடு கொண்டுடாதப்பா அப்படின்னு கெஞ்சிடப்பா. அப்ப எது நினைக்கிறார் திருவள்ளுவர்? இவையே இப்ப கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிறதா? அவர் காலத்தை பொறுத்தவரை கற்பிதங்களே இருக்குது. அப்படியே ரிவேதத்தை அடிப்படையை வச்சு சொல்றாங்க. ஒரு எண்ணம் வருகிறது. அப்படியானால் இது கற்பித ஒன்றை வைத்துக் கொண்டே போர் இப்படி இத்தனை போராட்டங்கள் என்று சொன்னார். ஏன் நாம் ஒரு கற்பிதத்தை படைக்கக்கூடாது? நான் ஏன் ஒரு கற்பிதத்தை படைக்கக்கூடாது? இவர் படைப்புகள்லாம் வானத்தில் இருந்து விண்ணில் இருந்து. நான் படைத்தால் இந்த மனிதம் மலர வேண்டும், இந்த மண்ணில் அமைதி நிலவ வேண்டும், இந்த மண்ணில் ஒருமைப்பாடு செழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் திருவள்ளுவர். நான் எங்கிருந்து கடவுளை படைத்தேன்? கடவுளை நான் கடவுள் என்ற பெயரை நான் சொல்லிவிட்டால் குழப்பம் ஏற்படும். சங்க இலக்கியத்தில் ஐயாவுக்கு தெரியும், கடவுள் சொன்ன நடுகள் வீரர்களுக்கும் கடவுள்னு பேரு, அரசனுக்கும் கடவுள்னு பேரு, தெய்வங்களுக்கும் கடவுள் பேரு, அந்ததிக்கும் கடவுள் பேரு. ஐயா ஒன்று சொன்னாங்களே, ஆண்கள்னா கற்புடைய ஆடவன் என்றாலும் அவனுக்கு கடவுள் என்று பெயர். கற்புடை ஆடவன் என்றால் இன்னொரு இடத்துல நயமா ஒண்ணு இருக்கும், பரத்திய கூட கேலி பண்றதுக்கு கடவுள்கிட்ட போயிட்டு வந்தியாடான்னு கேட்பான். அப்ப நான் கடவுள்னு கையாண்டாங்க, நான் பரத்தையை பற்றி பேசுறேனா, அரசனை பற்றி பேசுறேனா, யாரை பற்றி பேசுறேன்ற ஒரு குழப்பமும் உண்டாயிடும். இரண்டாவது மதம் சார்ந்த ஒரு சிந்தனை ஆகிவிடுமோ என்ற நிலைப்பாடு வருகிறது. அவர்கள் விண்ணிலிருந்து படைக்கிறார்கள், நான் மண்ணிலிருந்து படைக்கிறேன். என்ன மண்ணிலிருந்து படைப்பது? மண்ணில் மலர வேண்டுமானால் உயர்நிலை பண்புகள், விழுமியங்கள், இவற்றையெல்லாம் ஒன்றாக்கி எல்லா கடவுள் சிந்தனைகள் 8 சொல்றாங்க கடவுள் பண்புகள். அதையே நான் ஏற்றுக்கொண்டு என் குணத்தான் என்று ஆக்கி அதை குணங்களாக மாற்றி அதை படைக்கின்ற பொழுது என் குணங்களாக்கி மனிதனுடைய விழுமியங்கள் அடைய வேண்டிய பண்புகளை எல்லாம் 8க்குள் அடக்கி அவற்றை என் குணத்தானாக நமக்கு தருகிறார். அதுதான் ஆதி பகவன், வாளறிவன், மரமிசை ஏகினான் இறைவன், வேண்டுதல் வேண்டாமையிலான் இறைவன், தனக்கு பொறிவாயில் ஐந்து வைத்தான், தனக்கு ஒன்று இல்லாதான், அறவாழி அந்தனன் சொல்லிட்டு கடைசியில் என் குணத்தான் அப்படின்னு சொல்லிட்டார். நான் சொன்ன 8 தாண்டா இந்த 8. அப்ப என்ன ஆயிடுச்சுங்க? நீங்க அவன் பிறப்பிலி இறப்பிலி தாயிலி, யாரோ தாய் தந்தை நான் அப்பா கிட்ட விட பிறப்புன்னு யாரோ ஒருத்தர் சொன்னாருக்கா கேள்விப்பட்டோம். நேரடியாக கடவுளிடமிருந்து வந்ததாக அப்படியெல்லாம் நினைக்கல. அவன் பிறப்பிலி இறப்பிலி அதெல்லாம் நமக்கு வேண்டாம். இங்க இருக்கிற மனிதனுக்கு வேண்டிய பண்பு, அந்த பண்பினுடைய நிறைநிலை வடிவங்கள்,
அந்த நிறைகளை வடிவங்களை காட்டினார். அதை நோக்கி இவன் பயணித்தால் ஒரு காலகட்டத்தில் இவன் தெய்வமாகும். அதான் தெய்வ கோட்பாடு. அதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா திருக்குறள கடவுளை காணும். கடவுளை காணும். ஏன்னா இவர் கடவுளை படைக்கவில்லை, இறைவனை படைத்தார். இறைவனுக்கு முதன்மை இல்லை, இறைமைக்கு தான் முதன்மை, பண்புகளுக்கு தான் முதன்மை. அப்ப பண்புகள் நீங்க சொல்லிட்டா யாருக்கு உரிமைங்க? யாருக்கு உரிமை? ஆத்திகனுக்கா நாத்திகனுக்கா? கடவுள் ஏற்பாளனுக்கா எதிர்ப்பாளனுக்கா? ஏதாவது கடவுள் ஏற்பாளர் இது எங்களுக்கு கடவுளுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்லிடுவாங்களா? இல்ல கடவுள் மறுப்பாளர் எங்களுடைய உயர்ந்த சான்றோர்களுக்கு அந்த ஒவ்வாதுன்னு சொல்லிடுவாங்களா? இப்ப சிக்கல் உண்டாருந்தார். அப்ப என்ன ஆகிறதுன்னா அவருடைய எண்ணம் எல்லாருக்கும் பொதுவான ஒரு இறைமை கோட்பாடு. அதை ஆத்திகனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நாத்திகனும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் படைக்கப்படுவதுதான் என்னுடைய கருத்தாக்கம். அதற்கு அவர் தந்த பெயர் தெரியுங்களா? நம்பினார், உறுதியாக நம்பினார். நான் சொல்லுகின்ற இந்த தத்துவம் உலகம் உள்ளளவு நிற்கும், என்றைக்கும் பொய்த்து போகாது, பொய்யாகி போகாது என்று நினைத்தார். அதனால்தான் தான் படைத்த தத்துவத்திற்கு அவர் விட்ட பெயர் என்ன தெரியுங்களா? பொய்தீர் ஒழுக்க நெறி. திருக்குறள் சொல்ல கடவுள் வாழ்த்து சொல்கிறார், என்னுடைய கடவுள் கோட்பாட்டின் நிலை பொய்தீர் ஒழுக்க நெறி. இது பொய் கலவாது. கடவுள் நெறினா பொய் வந்துடும், இதில் பொய் கிடையாது. இது ஒழுக்க நெறி, என்றைக்கும் பொய்த்து போகாத ஒழுக்க நெறி. அதைத்தான் நான் படைக்கிறேன் என்று சொல்லி முதல் அதிகாரத்தை அவர் படைத்தார். ஆக இங்க போய் சமயங்கள்லாம் புகுத்தி கடவுள் இங்க இருக்கிறாரு, அங்க ஓடுறாரு, இந்த பெருமாள் அங்க ஓடுறாரு, அவர் இங்க ஓடுறார், அங்க சிவன் இருக்கிறார், இங்க இங்க முருகன் இருக்கிறார், அங்க திருமால் இருக்கிறார் சொன்ன அத்தனையும் போய், அத்தனையும் போய். ஏனென்றால் 70 ஆண்டுகள் 79 ஆண்டிலே காலெடுத்து வைக்கின்ற நான் 69 ஆண்டுகள் திருக்குறளை காட்டியது. 51 ஆண்டுகள் திருக்குறளை மட்டுமே ஆய்வாக கொண்டவன். பல்கலைக்கழகத்தில் 73 கால் வைத்தேன். இன்றைக்கு 51 ஆண்டுகள் திருக்குறளை மட்டுமே ஆய்வாக கொண்டு வந்தார். அதற்காக 200 நூல்கள் 205 நூல்கள் படைத்தவன். 60 நூல்கள் மள்ளுவர் கோட்டம் கலைஞர்களை ஒப்படைத்த பிறகு 1080 வாரங்களை தொடர்ந்து நடத்தி 23 ஆண்டுகள் 60 நூல்கள் தொகுத்துக் கொண்டு வந்தவர். என்னை பற்றி 30 நூல்கள் PhD. ஆக நான் சாதாரண நிலையில் விழுந்து பேசவில்லை. ஒரு உயர்மட்ட ஆராய்ச்சியினுடைய ஆழ்வாளன் என்ற நிலையிலிருந்து சொல்லுகிறேன். இதுதான் கடவுள் பாடம். இதை மீறி போகின்ற போது அத்தனை பேருக்கும் கடவுள் பாட்டு புரியவில்லை என்பது. அடுத்த ஒன்று மட்டும் முடிச்சுட்டேன். அணங்குகள் ஆய்மையில் கொள்ளோ கணங்குழை மாதர்கள் மாதம் என்று சொன்னவன் யார்? யாரை பார்த்து சொன்னார்? பொதுவாக சந்திப்பு என்பது குறிஞ்சி நிலத்தில் நடைபெறும் என்பது பொது வழக்கு நிலை. இல்லை கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு அது எந்த நிலம் என்று காண்பார்கள் என்பது ஐயா அவர்களுக்கு, தொல்காப்பி மனித மருதாயிரம் ஐயா அவர்களுக்கும் தெரியும், ஞானசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் தெளிவாக தெரியும். ஏனென்றால் நான் அவர்களை விட சின்னவர். அங்கே என்ன வருகிறதுங்க? கருப்பொருள் ஆய்மையை. அது எந்த நிலத்துக்குரிய பொருள்? குறிஞ்சி நிலத்துக்குரிய பொருள். குறிஞ்சி நிலத்துக்குரிய பொருள். அத்தங்க அங்கு இருக்கின்ற தலைமகள் குறிஞ்சி நிலத்துக்குரியவராக அமைந்தார். ஏன்னா கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு நிலம் காண முடியும். இங்க இருக்கிறான் இல்லைங்களா, அவரை காதலிக்கிறது ஒருத்தன் போனா இல்லைங்களா, கணங்குகள் ஆய்மையர்களோ கணங்குடை மாதர்கள் மாறுன நெஞ்சேன்னு புறம்பிட்டிருந்தான் இல்லையா, அங்கதாங்க போய் புறம்புனா அவன் புறம்புக்காரன் இல்லைங்க, படை போர் வீரன், படைத்தலைவன்,
நன்னாரும் உட்கும் என் கீழுன்னு சொன்னாங்க. ஒன்றுதற்கோ உடைந்தது நாட்டினுள் நன்னாரும் உட்கும் என் கீழுன்னு சொன்ன. இவன் நெற்றியை பார்த்தே நான் உடஞ்சு போனேன். ஆனா என்னை கேட்டாலே அவனும் உடஞ்சு போயிடுவானே, பயந்து பயந்து உடஞ்சு போயிடுவாங்க. ஆனா இவன் நெற்றிக்கு நான் உடஞ்சு போனேன்னு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு படை வீரங்க, ஆற்றல் படைத்த படை தலைவன். அவரை பற்றி சொல்லுகின்றாள் தலைமகள். சொல்லுகின்ற பொழுது 5 குறட்பாக்களிலே கொண்கண் 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 5 குறட்பாக்களை பேசுறார். அம்மா அங்கே இலங்கையிலிருந்து உரை எழுதியவங்களுக்கு நல்லா தெரியும். கொண்கண் கொண்கண் வரும். இன்னொரு இடத்துல துறைவன் வரும். இன்னொரு குறட்பாவில் கண்ணும் துறைவன் வரும். இல்லைங்களா? இதெல்லாம் யாருக்குரியதுங்க? நெய்த நில தலைவனுக்கு தலைமகன் குறிஞ்சி நிலத்துக்குரியவள், தலைமகன் நெய்த நிலத்துக்குரியவள். திருவள்ளுவர் நினைக்கிறார், மக்கள் சமுதாயம் ஒரு நாள் ஆங்காங்கே வணிகத்தின் பொருட்டாகவும் பிறவற்றின் பொருட்டாகவும் அது அறிவியலின் பொருட்டாகவும் ஒரு நாள் ஆங்காங்கே பரவலாக சென்று பலரோடு கலந்து பேசுகின்ற ஒரு நாள் வரும். அன்றைக்கு ஜாதிகள் இருக்காது, மதங்கள் இருக்காது, இனங்கள் இருக்காது, மொழி இருக்காது, நாடு இருக்காது, மனிதன் இருப்பான். அங்கே யார் அந்த பெண் யார் என்ன ஜாதி என்று பார்க்க மாட்டார். எல்லாரும் ஒன்றோடு ஒன்று கலப்பார்கள். கலப்பு மனம்தான் நாளை எதிர்கால வாழ்வு முடிவு செய்ய. இதுக்கு பாக்குறீங்களா? ஜப்பான்ல இருக்கிற ஒரு பெண்ணை தமிழுக்கு திருமணம் செய்துக்கிட்டா, இத்தாலியில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டா, சீனாவில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்துட்டா, எப்படிங்க நடக்குது? அங்க போய் எந்த ஜாதி பாக்குறீங்க? அங்க எனக்கு இனம் மொழி நாடுன்னு எதை பாக்குறீங்க? இல்லையே. நான் வாழ்ற பெருங்குடியில பார்த்தா எல்லா ஜாதிக்கும் எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க. ஐஐடி பீப்புள் எல்லா மக்களும் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் காதலிக்கிறாங்க. அவங்க எந்த மொழியும் பார்த்துறீங்க. நீரே இப்படி மெல்ல மெல்ல வளர்ந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் காலம் பின்னால் நோக்கி பாருங்க. எங்குமே இந்த ஜாதிகள் மதங்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாத ஒரு மனித காலம் வரும். அந்த காலகட்டத்தில் தான் கலப்பு மனம் என்கிற நிலை. கலப்பு மனம் என்பது சொல்வதே பாவம். மனித திருமணம் தானே. அந்த பெரியாரோடு கேட்பார், என்னடா வேற ஆட்டுக்கும் பெண்ணுக்கு திருமணம் செய்து கலப்பு மனம் மனிதனும் மனிதன் தான் திருமணம் செய்திருக்கிறார். இதுல என்னடா கலப்பு மனம்? ஆகவே அவர் நினைத்தது எதிர்காலவியல் சிந்தனை. நாளைய உலகம் என்பது இப்படி எல்லாம் ஒழிந்து மனிதன் மனிதனாக திருமணம் செய்து கொள்கின்ற, அதை போல கொஞ்ச காலத்திற்கு கலப்பு மனம் என்று சொல்லிக் கொண்டிருப்பான். அதன் பிறகு மனித மனமாக அது மலரும் 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 என்று நினைத்தார் வள்ளுவர். நன்றி, வணக்கம்.